இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல மெயினா நம்ம 18+ கன்டென்ட் நெறைய இருக்கு. அத பத்தி நம்ம பேசணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பாஸ் அவுட்ஸ் மேட் எல்லாருமே சொல்றது வந்து இந்த திவாகரோடைய சில சில்மிஷங்கள். பொண்ணுங்க கிட்ட போய் முத்தம் குடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் பண்ணலாம் வா அப்படின்ற மாரி சொல்றது. அப்புறமா இந்த தராதரம் பார்த்து பழகு அப்படின்ற மாரி சில வார்த்தைகள் விட்டுறது. இது ரொம்ப ஒரு மாரி கீழ்த்தனமா இருக்கோ திவாகரோடைய இதுல அப்படின்ற மாரி தோணுது. என்ன சொல்றீங்க? அதாவது திவாகர் பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அவரோட சில வீடியோஸ்லாம் பார்த்தோம் நம்ம. அதாவது ஆனர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சில பேரை வந்து ஜீப்பு முத்துவிய அவர் வந்து தரம் தாழ்ந்து விமர்சித்த வீடியோலாம் பார்க்குறோம். இதுதான் அவர் என்னன்னா கேமரா முன்னாடி பேசுகிறதுலாம் அவர் வந்து கிடையாது. சும்மா ஒரு நடிப்பு ஒரு என்ன சொல்கிறது, தான் வந்து பெரிய நடிகன்னு ஒரு சிவாஜி கணேசனுக்கோ தனுஷ்கோ ஒரு 1% கூட அவங்க கால் நகத்துக்கு கூட ஈடு இல்லாத ஒரு ஆள். ஓகேவா? அந்த மாதிரி ஆளை தான் தூக்கி நிறுத்தி அந்த இப்போ சில யூடியூப்ஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்தி இப்போ பிக் பாஸ் வரைக்கும் போய் அமிச்சாச்சு. இவர் என்னென்னா தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பொண்ணை விட்டு வச்ச ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கனி மட்டும் தான். அவங்களே இப்போ நேற்று அசிங்கமாக திட்டாரு, 2 பேர் கட்டி பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னென்னா அரோரா கிட்ட பேசும்போதும் அரோரா உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு, அந்த பாட்டு கீழே பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறாரு, தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்களை. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கேட்குது, எதுக்கு நீ வந்து மூஞ்சி இங்கே இருக்கு, என்ன நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. அதே மாதிரி கெமியும் ஒரு வாட்டி சொன்னாங்க, கெமி வந்து என் வயிற்ற பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தேவையில்லாமல் அது சண்டையில் அவங்க கெமி வாண்டடாக பண்ணுது, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணுது. அது இது வந்து இவங்க பண்ணுறாங்க. சுபிக்ஷா கிட்டேயும் அப்படி தான். அவர் சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போடுற, என்ன சென்ட் போடுற, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்சரா கிட்டேயும் போட்டு இப்படி போய்ட்டு அப்படிங்கிறது. ஏன்டா உனக்கு என்ன தாண்டா வேணும், நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். வீடியோ வந்து வெளியே பார்த்தாரா கூட எனக்கு பிரச்சனை என்னென்னா, பொண்ணுங்களை வந்து நீ ஒரு போக பொருளை தான் பார்த்துட்டு இருக்க. நீ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தங்கச்சியான நீ பார்க்குறதே இல்லை, ஒரு காம கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது.